मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। उपयुक्त संस्कारः உபயோக்ஷமான சம்ஸ்காரா அப்படிங்கிறதாக ரெண்டு வகையா சம்ஸ்காரங்களை பார்த்தோம். அதுல உபயுக்த சம்ஸ்காரா அப்படிங்கிறத நேத்தி பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ உபயோக்ஷமான சம்ஸ்கார பேதாக. உபயோக்ஷமான சம்ஸ்காரா அப்படி அநேக விதா. நம்ம இந்த உபயுக்த சம்ஸ்காரமானது 3 விதமா இருக்குன்னு பார்த்தோம். எப்படி அது அநேக விதமா இருக்கோ அதை போலவே உபயோக்ஷமான சம்ஸ்காரகாவும் அநேக விதமா இருக்கு. எப்படின்னு கேட்டா, சாக்ஷாத் விநியுக்த சம்ஸ்காரः சாக்ஷாத் விநியுக்தஸ்ய யத் உபகாரகம் தத் சம்ஸ்காரः விநியோக்ஷமான சம்ஸ்காரஸ்சேதி அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருக்கா. அது 3 என்னன்னு மேற்கொண்டு சொல்லி தர போறான். முதல்ல சாக்ஷாத் விநியுக்த சம்ஸ்காரः. தத்ர ஆத்யः யதா व्रीहीन् अवहन्ति इत्यादौ व्रीहिभिर्यजेत इत्यादि वाक्येन साक्षात् विनियुक्त व्रीहीणाम् अवहनन संस्कारः அவகாதாதி ரூபஹா. முதல்ல இருக்கக்கூடியதான வகை என்னது? சாக்ஷாத் விநியுக்த சம்ஸ்காரஹா. அதாவது எந்த திரவியமானது விதிக்கப்பட்டிருக்கோ அந்த திரவியத்திற்கே நேரடியாக உரியதான சம்ஸ்காரஹா எதுவோ அந்த சம்ஸ்காரஹா தான் இங்க சாக்ஷாத் விநியுக்த சம்ஸ்காரஹா அப்படின்னு சொல்ற. இதுக்கு உதாரணம் என்ன காமிக்கிறா? விரீஹீன் அவஹந்தி அப்படிங்கிறது சொல்றா. விரீஹீன் புரோக்ஷதி கூட அப்படித்தான். இந்த இடத்துல அவஹனனம் ஆகட்டும் அல்லது புரோக்ஷணம் ஆகட்டும் எந்த திரவியத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா, விரீஹிபிர் யஜேத அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்டதான விரீஹி திரவியத்தை உத்தேசிச்சு இந்த 2 சம்ஸ்காரங்கள் அவஹனன சம்ஸ்காரமாகட்டும் அல்லது புரோக்ஷண சம்ஸ்காரமாகட்டும் விதிக்கப்படுறது. அப்போ இந்த முதல் வகையில நாம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எந்த திரவியமானது சாக்ஷாத் ஸ்ருதி வாக்கியத்தினாலேயே விதிக்கப்பட்டிருக்கோ அந்த திரவியத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படக்கூடியதான சம்ஸ்காரா எது உண்டோ அந்த சம்ஸ்காரா சாக்ஷாத் விநியுக்த சம்ஸ்காரா அப்படிங்கிறதான முதல் வகையாக இருக்கு. தத்ர ஆத்யஹா யதா விரீஹீன் அவஹந்தி இத்யாதோ விரீஹிபிர் யஜேத இத்யாதி வாக்கியேன சாக்ஷாத் விநியுக்த விரீஹீணாம் அவஹனன சம்ஸ்காரः அவகாதாதி ரூபः. அவஹனனம்னு சொன்னா அவகாதா தான். இந்த அவகாதாதி ரூபः சம்ஸ்காரः விஹிதः கிமுத்தேசேன சாக்ஷாத் விநியுக்தம் யத் திரவியம் விரீஹி ததுத்தேசேன. ரெண்டாவது, அதாவது சாக்ஷாத் விநியுக்தஸ்ய யத் உபகாரகம் ததுத்தேசேன சம்ஸ்காரः விஹிதः சேத் சஹ சம்ஸ்காரः சாக்ஷாத் விநியுக்தஸ்ய யத் உபகாரகம் தத் சம்ஸ்காரஹான்னு ரெண்டாவது வகை. த்விதீயः யதா வத்சமாலபேத இதி தோஹாங்கத்வேன சாக்ஷாத் விநியுக்தஸ்ய கோத்ரவ்யஸ்ய உபகாரகः யஹ வத்சஹ தத் சம்ஸ்காரகம் இதம் ஆலம்பனம். ஆலம்பனம் அப்படின்னா ஸ்பர்ஷஹான்னு அர்த்தம். சரி, இங்கே அக்னிஹோத்திர கர்மான்னு வச்சுப்போம் அல்லது
அக்னிஹோத்திர கர்மாவுக்கும் ததி பயஹா தேவைப்படுறது, அல்லது தர்ஷபூர்ண மாச கர்மான்னு கூட வச்சுக்கலாம். அது மறுநாளைக்கு தேவையான ததி பயஸ், இதை நம்ம ததி மறுநாளைக்கு தேவைன்னு சொன்னா முந்தின நாளே பால் கறந்து அதுல நம்ம ஆதஞ்சனம் பண்ணணும். இப்போ கோ தோகனம் பண்ணணுமே, இந்த கோதோகனம் எங்க பண்ண போறோம்னு கேட்டா பசுவின் இடத்துல பண்ண போறோம். கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அதை தொடணும்னு இந்த வாக்கியத்தினால வத்சமாலபேதாங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்படுறது. இப்ப இங்க பாருங்க, நமக்கு தேவை தோகனம் பண்ணணும், அந்த தோகனம் பசுவின் இடத்துல பண்ண போறோம். அப்போ இங்க விதிக்கப்பட்டது எதுன்னு கேட்டா பசுதான். ஆனால் வத்சமாலபேதா அப்படின்னு இந்த வத்ச ஆலம்பனம் இருக்க ஸ்பர்ஷா தொடுதல், இது விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க இந்த வத்சமாலபேதா அப்படிங்கிறது நேரடியாக விதிக்கப்பட்டதான பசுவுக்கு சம்ஸ்காரமா இல்லை, அந்த பசுவுக்கு உபகாரக்கமா எது இருக்கோ வத்சம் வத்சா, அந்த வத்சத்தினுடைய ஆலம்பனம் இங்க விதிக்கப்படுறது. எப்படின்னு கேட்டா, இந்த கண்ணுக்குட்டிங்கிறது அது பால் சாப்பிட்ட பிறகுதானே நம்ம கறக்கணும். அப்போ சாட்சாத் விநியுக்த திரவியம் பசுன்னு வச்சுப்போம். அந்த பசுவுக்கு வசுதா இங்க பசு கூட சாட்சாத் திரவியம் இல்லை, பயஹாதான், பயஹாவோ அல்லது ததியோ தான். ஆனால் வச்சுட்டு ஒரு நம்ம இந்த பங்கி சமன்வயப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றோம், சாட்சாத் விநியுக்தமான திரவியம் பசுன்னு வச்சுப்போம். அதற்கு உபகாரகமா இருக்கிற இது வத்ச ஆலம்பனம், அது இங்க விதிக்கப்படுறது. த்விதீயா யதா வத்சம் ஆலபேத இதி தோஹாங்கத்வேன சாட்சாத் விநியுக்தஸ்ய கோத்ரவ்யஸ்ய, சாட்சாத் விநியுக்தமான கோத்ரவ்யத்திற்கு உபகாரகா யஹா வத்சா, அந்த பசுவுக்கு எது உபகாரகமா இருக்கோ வத்சா கன்று, தத் சம்ஸ்காரகம் இதம் ஆலம்பனம், அந்த உபகாரகமாக இருக்கக்கூடிய கன்றுக்கு உரியதான சம்ஸ்காரா இது. இது இரண்டாவது வகை. திருத்தீயா யதா, மூன்றாவது தப்தே பயசி தத்யானயதி இதி, இது உதாரணம். அத்திர சா வைஸ்வதேவ்யாமிக்ஷா இதி வாக்யேன தச்சப்தேன நிர்திஷ்ய வைஸ்வதேவ யாகாங்கத்வேன விநியோக்ஷமானம் யத் பயஹ தத் சம்ஸ்காரகத்வாத் விநியோக்ஷ்யமான சம்ஸ்காரகம் தத்யானயனம். இந்த இடத்துல சா வைஸ்வதேவ்யாமிக்ஷா அப்படிங்கிற வாக்கியத்தினால விஸ்வேதேவ தேவதாக்கமான பயத்ரவியகமான ஒரு கர்மா விதிக்கப்படுறது. பயஹாதான் இங்க திரவியம். அந்த சா அப்படிங்கிற பதத்தினால முந்தின வாக்கியத்தை சொல்லப்பட்ட திரவியமானது எடுத்துக்கொள்ளணும். சரி, முந்தின வாக்கியத்தை என்ன சொல்லி கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா, தப்தே பயசி தத்யானயதி. தப்தம் பயஹான்னா நல்லா சூடா இருக்கக்கூடிய பால், அதுல தத்யானயதி ததிய சேர்க்கிறோம். அதாவது இது ஆதஞ்சனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உரகூத்துறது, அதுதான். இப்படி அதுல சேரும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டா, இது உரகூத்துறது கூட பால் கெட்டு போயிடும் சொல்லுவோம் இல்லையா, அதாவது திரிஞ்சு போறது. இப்படி திரிஞ்சு போயாச்சுன்னா உரகூத்துறதுன்னு சொன்னா அது தயிரா மாறணும். இங்க அப்படி நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த தயிரை சேர்க்கும் பொழுது அந்த பால் திரிஞ்சு ரெண்டு பாகமா வருது. ஒண்ணு நீர்க்க இருக்கக்கூடிய ஒரு பாகம், இன்னொன்னு ஒரு கடினமாக இருக்கக்கூடிய கனீபூதமான ஒரு பதார்த்தம். இதுல இந்த கனீபூதமா இருக்கக்கூடிய பதார்த்தம் இருக்கே, அது பாலினுடைய ஒரு மாற்றமடைந்த பொருள், அதனுடைய விகாரகான்னு சொல்லுவோம். அதுதான் ஆமிக்ஷா அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. சரி, இப்போ இந்த தயிரை சேர்க்கிறோமே, தத்யானயனம், அதுல சேர்த்தல், இது ஒரு சம்ஸ்காரா. எதற்கு சம்ஸ்காரா அப்படின்னு கேட்டால், பின்னாடி ஆமிக்ஷாங்கிற ஒரு திரவியம் உற்பத்தி ஆக போறது, அந்த திரவியமானது ஒரு கர்மாவில திரவியமாக சேர போறது, அதாவது உபயோகப்பட போகிறது. ஒரு திரவியம் உண்டாகி அது பின்னால் இன்னொரு ஒரு கர்மாவுல திரவியமாக இருக்க போறது, உபயோக்ஷமானமா இருக்கு, உபயோகப்பட போகிறதா இருக்கு. அந்த திரவியம் இன்னும் உருவாகல.
அப்படி உருவாகக்கூடிய ஒரு திரவியத்துக்கு இது சம்ஸ்காரமாக இருக்கு. எது? தத்யானயனம். அதான் இங்க சொல்லி கொடுக்கிறான். தப்தே பயசி தத்யானயதி இது உதாரணம். அத்திர சா வைஸ்வதேவ்யாமிக்ஷா இது வாக்கியேன தச்சப்தேன பயஹ நிர்திஷ்யதே. பயஹ நிர்திஷ்ய வைஸ்வதேவ யாகாங்கத்வேன விநியோக்ஷ்யமானம் யத் பயஹ தத் சம்ஸ்காரகத்வாத். இப்ப இங்க சம்ஸ்காரா உபயோகப்படுகின்ற இப்போ உபயோகப்படுகின்ற திரவியத்தை உத்தேசிச்சு இல்லை, உபயோகப்பட போகின்ற திரவியத்தை உத்தேசிச்சு இங்க சம்ஸ்காரா. அப்ப இந்த சம்ஸ்காரா எப்பேற்பட்ட சம்ஸ்காரா? உபயோக்ஷமான திரவிய சம்ஸ்காரா. உபயோக்ஷமான திரவியம் எது? ஆமிக்ஷா. சம்ஸ்காரா எது? தத்யானயனம். வைஸ்வதேவ யாகாங்கத்வேன விநியோக்ஷ்யமானம் யத் பயஹ தத் சம்ஸ்காரகத்வாத் விநியோக்ஷ்யமான சம்ஸ்காரகம் தத்யானயனம். தத்யானயனம் உபயுக்தஸ்ய ந சம்ஸ்காரः, விநியுக்தஸ்ய இல்ல, விநியோக்ஷ்யமானஸ்ய அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிகிறது. இப்படி 3 வகையாக இந்த இடத்துல உபயோக்ஷமான சம்ஸ்காரத்தை பிரிச்சு காண்பிச்சா. இதுக்கு மேல நமக்கு பல விஷயங்கள் இதே சம்பந்தமாகத்தான் நமக்கு இன்னும் இதுல நல்ல தெளிவு வர்றதுக்காக பல உதாரணங்கள் இங்க காமிக்கிறா. அதுல இப்போ காமிச்ச வரையில நம்ம போன ஒரு கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உபயுக்த சம்ஸ்காரா பார்த்தோம். இப்போ உபயோக்ஷமான சம்ஸ்காரத்தை பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தாப்புல எதை பார்க்க போறோம் அது ரொம்ப வித்தியாசமானது. உபயுக்த உபயோக்ஷமானமா ரெண்டுமா இருக்கக்கூடியதாக ஒரு உதாரணம் பார்க்க போறோம். எப்படி? பசு புரோடாசயாகஸ்து உபயுக்த உபயோக்ஷமான தேவதா சம்ஸ்காரார்த்தா தியாகாம்சே அதிருஷ்டார்த்தஸ்ச. இது எப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரக்கிரியை தெரிஞ்சுக்கணும். பசுயாகா அக்னிசோமியா பசுயாகா. இந்த அக்னிசோமிய பசுயாகத்துல முதல்ல இந்த வபாஹோமத்தை பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வபாஹோமத்துக்கு அப்புறம் இதே பசுயாகத்துக்கு அங்கமாக ஒரு புரோடாச யாகம் பண்ணிட்டு அதன் பிறகு மறுபடியும் ஹிருதயாதி பசு திரவியங்களை வச்சுண்டு அக்னிசோமிய பசுயாக நடக்க போறது. அப்போ எப்படி கிரமஹா இருக்கு? முதல்ல அக்னிசோமிய பசுயாக, அதுல வபாஹோமஹா, அதன் பிறகு அக்னிசோமிய யாகத்திற்கு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு புரோடாச யாகா, அதன் பிறகு மறுபடியும் பசு யாகத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது ஹிருதயாதி மற்ற அங்கங்களை வச்சுண்டு பண்ணக்கூடிய கர்மாக்கள். இப்படி இந்த இடத்துல பிரயோகா இருக்கு. இப்போ இதுல அக்னிசோமிய பசுயாகத்திற்கு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு புரோடாச யாகம் சொன்னோமே, அந்த புரோடாச யாகத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா பசு புரோடாச யாகான்னு பேர். எப்படி அது வந்தது அப்படின்னு கேட்டா, பசுயாகத்திற்கு அங்கமாக அனுஷ்டிக்கப்படுவதினால் இந்த புரோடாச யாகத்திற்கு பசு புரோடாச யாகான்னு பேர் வந்துடுறது. சரி, இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல இன்னொரு விஷயம், இந்த பசு புரோடாச யாகத்துல தேவதா எது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு வாக்கியம் நமக்கு இருக்கு. எத்தேவத்ய பசு தத்தேவத்யா புரோடாசா அப்படின்னு ஒரு வாக்கியம். இதற்கு என்ன அர்த்தம்? எந்த தேவதையை இந்த பசுயாக கொண்டிருக்கோ அதே தேவதை தான் அந்த பசுயாகத்திற்கு அங்கமாக இருக்கக்கூடிய புரோடாச யாகத்திற்கும் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லி கொடுக்கிறது. எத்தேவத்யா பசு தத்தேவத்யா புரோடாசா அப்படின்னு இந்த வாக்கியம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ முதல்ல பண்ணக்கூடிய வபா யாகத்துல யார் தேவதைன்னு கேட்டா அக்னிசோமோ தேவதே. அதே மாதிரி அடுத்தாப்புல பசு யாகத்திற்கு அங்கமாக அனுஷ்டிச்ச புரோடாச யாகத்திலையும் அதே அக்னிசோமோ தான் தேவதை. அடுத்தது மறுபடியும் பசு யாகம் தான் அனுவர்த்தனம் ஆக போறது, அதாவது ஹிருதயாதி அங்கங்களை வச்சுண்டு அங்கேயும் இதே தேவதை தான். சரி,
இப்போ நமக்கு இந்த பிரக்கிரியை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இந்த பசு புரோடாசையாக நடுவுல பண்றோமே, பண்ணும் பொழுது நம்ம அங்க தியாகா பண்ணுவோம், யாகா பண்ணுவோம். அதாவது தேவதையை உத்தேசிச்சு அக்னிசோம தேவதாவை உத்தேசிச்சு புரோடாச திரவியத்தை தியாகம் பண்ணுவோம். இதுதானே யாகான்னு சொன்னோம். தேவதோத்தேசேன திரவிய தியாகா இப்படி பண்றோம். பண்ணும் பொழுது இங்க இந்த யாகா அப்படிங்கிற அந்த பதார்த்தத்துல 2 பதார்த்தம் இருக்கு. தேவதா உத்தேசமா ஒண்ணு, தேவதா ஒண்ணு இருக்கு, தியாகா திரவிய தியாகா. அதாவது உத்தேசாம்சா தியாகாம்சான்னு 2 அம்சம் இருக்கு. இதுல திரவிய தியாகா பண்றோம் இல்லையா, இதற்கு என்ன பிரயோஜனம்? திருஷ்டமா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தியாகாம்சத்துல இந்த யாகா அப்படிங்கிற கிரியா அதிருஷ்டார்த்தமா இருக்கு. அதாவது இந்த தியாகம் பண்றோமே தேவதோத்தேசன திரவிய தியாகால, இந்த திரவிய தியாகாங்கிற இந்த அம்சம் இருக்கு, இது நமக்கு எந்த விதமான ஒரு திருஷ்ட பிரயோஜனமும் கொடுக்காது, அதிருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கும். சரி, ஆனால் இந்த இடத்துல தேவதோத்தேசான்னு ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அந்த அம்சம் திருஷ்ட பிரயோஜனமா இருக்கும். புதுசா நம்ம ஒரு கர்மா பண்ணும் பொழுது அங்க தேவதோத்தேசா திருஷ்டமா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த பசுபுரோடாச யாகத்துல தேவதோத்தேசாங்கிற அம்சம் நமக்கு திருஷ்ட பிரயோஜனமா இருக்கும். எப்படி அது திருஷ்ட பிரயோஜனம் ஆறுது அப்படின்னு கேட்டால், பசுபுரோடாச யாகத்தை நம்ம எப்ப பண்றோம்? வபா யாகத்தை பண்ணிட்டு பண்றோம். அதே மாதிரி பின்னால் பண்ணக்கூடிய ஹிருதயாதி யாகங்களுக்கு முன்னாடியே இதை பண்றோம். அப்போ இந்த அதுவும் அங்க தேவதை யாரு? இந்த வபா ஹோமமாகட்டும், பின்னால் பண்ண போகிற ஹிருதயாதி பசு யாகம் ஆகட்டும், அங்க ரெண்டுத்துலயும் எந்த தேவதையோ அதே தேவதை தான் இங்கேயும் தேவதை. அப்போ இந்த இடத்துல பசுபுரோடாச யாகத்துல தேவதையை நாம உத்தேசம் பண்ணும் பொழுது முன்னாடி வபா யாகத்துல உபயுக்தமா இருக்கக்கூடிய தேவதை தான் இங்கேயும் சொல்ல போறோம். ஏன்னா எத்தேவத்தியா பசுகு தத்தேவத்தியா புரோடாசான்னு சொன்னதுனால, அப்போ உபயுக்த தேவதாவை இந்த உத்தேசாம்சம் நமக்கு ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. இது ஒரு திருஷ்டம் பிரயோஜனம் இல்லையா? அதாவது இது ஒரு சம்ஸ்காரா, உபயுக்த சம்ஸ்காரா. இது திருஷ்டமா இருக்கா அப்படிங்கறது கூட நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது மேற்கொண்டு உபயுக்தத்துக்கு சம்ஸ்காரம்ங்கிறதுனால அதிருஷ்டமா கூட வச்சுக்கலாம். ஆனால் இதன் பிறகு நாம ஹிருதயாதி கர்மாக்களை பண்ண போறோமே, அந்த கர்மாக்கள்ல எது தேவதையா இருக்குன்னு கேட்டால் இதே தேவதை தான் அங்கேயும் தேவதை. அப்போ உபயோக்ஷமான தேவதா இருக்கே, அந்த தேவதையை இது ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. அப்போ இந்த பசு புரோடாச யாகத்துல தேவதோத்தேசாங்கிற அந்த அம்சம் இருக்கே, அது உபயுக்தமான தேவதாவுக்கு சம்ஸ்காரம் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு உபயோக்ஷமான, அதாவது ஹிருதயாதி யாகங்கள்ல தேவதையாக எது இருக்க போறதோ அந்த தேவதையை இது ஸ்மரணம் பண்ணி கொடுத்தது. எது? பசு புரோடாச யாகத்துல இருக்கக்கூடியதான தேவதோத்தேசாம்சா. அப்போ இந்த தேவதோத்தேசாம்சா எப்படி இருக்குன்னு பார்த்தால், வபாயாகே உபயுக்தாயாக தேவதாயாக சம்ஸ்கார ரூபேன வர்த்ததே. அத போல, அதாவது முன்னாடி வபாயாகத்துல உபயோகப்பட்ட தேவதையினுடைய ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கு அப்படிங்கிறதுனால உபயுக்த சம்ஸ்காரமா இருக்கு. அதே சமயம் அடுத்ததாக பண்ண போற ஹிருதயாதி பசு யாகத்துல எந்த தேவதை இருக்கோ, அதாவது உபயோக்ஷமான தேவதா, அந்த தேவதாவையும் இது ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. அந்த வகையில இது உபயோக்ஷமான சம்ஸ்காரமாவும் இருக்கு. அப்போ இந்த பசு புரோடாச யாகத்துல தேவதோத்தேசாம்சா எப்படி இருக்குன்னு கேட்டால் உபயுக்த சம்ஸ்காரமாகவும் இருக்கு, உபயோக்ஷியமான சம்ஸ்காரமாகவும் இருக்கு. அப்படின்னு முன்னாடி சொன்ன கர்மாக்களை காட்டும் இது ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. இப்பேற்பட்ட கர்மாவுக்கு, அதாவது உபயோக்ஷமான சம்ஸ்காரமா ரெண்டுமாய்
எந்த கர்மா இருக்கோ அந்த கர்மாவிற்கு ஆஸ்ரயி கர்மா அப்படின்னு கூட இன்னொரு பேர் உண்டு. சாஸ்திரத்துல அங்கங்க ஆஸ்ரயி கர்மா அப்படின்னு விவகாரம் நம்மளால பார்க்க முடிகிறது. அதைத்தான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பசு புரோடாசயாகஸ்து உபயுக்த உபயோக்ஷியமான தேவதா சம்ஸ்காரார்த்தா. இப்படி ரெண்டுமா அன்வயம் பண்ணிக்கணும். உபயுக்த தேவதா சம்ஸ்காரார்த்தா, உபயோக்ஷமான தேவதா சம்ஸ்காரார்த்தா. அதனால இது திருஷ்ட பிரயோஜனம் நமக்கு நல்லா தெரியுது. அதே சமயத்துல இந்த பசு புரோடாச யாகால 2 அம்சம் இருக்குன்னு சொன்னோம். ஒரு அம்சம் உத்தேசாம்சா. உத்தேசாம்சத்தை வச்சுதான் நம்ம இங்க உபயுக்த சம்ஸ்காரா உபயோக்ஷமான சம்ஸ்காரஹான்னு நாம இப்போ விளக்கினோம். இன்னொரு அம்சம் இருக்கு இல்லையா யாகால, அதாவது தியாகாம்சா. இந்த அம்சா அதிருஷ்டார்த்தம் தான். தியாகாம்சே அதிருஷ்டார்த்தஸ்ச அத்ர தத் சம்ஸ்காரிய அக்னிஷோம தேவதாயாக. அதாவது பசு புரோடாச யாகத்துல உத்தேசாம்சத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்டது தேவதா. எப்பேற்பட்ட தேவதா அப்படின்னு கேட்டா தத் சம்ஸ்காரிய. சம்ஸ்காரிய அப்படின்னா உத்தேசாம்சத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்ட. சம்ஸ்காரிய எது? அக்னிஷோம தேவதா. அக்னிஷோம தேவதாயாக வபாயாகே உபயுக்தத்வாத். உபயுக்தத்வாத் இப்ப என்ன ஆயிடுத்து? உபயுக்த சம்ஸ்காரஹான்னு ஆயிடுது. அத போல மேற்கொண்டு வரக்கூடியதான ஹிருதயாதி அங்க யாகேஷு உபயோக்ஷமானத்வாச்ச. அதே தேவதை தான் மேற்கொண்டு வரக்கூடியதான ஹிருதயாதி அங்க யாகங்கள்லயும் தேவதை. அதனால அந்த தேவதாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறதுனால இது, அதாவது இந்த உத்தேசாம்சா உபயுக்த சம்ஸ்காரமா இருக்கு, அத போல உபயோக்ஷமான சம்ஸ்காரமாகவும் இருக்கு. இப்படி இந்த கர்மாவனுடைய விசேஷத்தை இங்க சொல்லி கொடுத்தா. இதுக்கப்புறம் சிருஷ்டகிருத்யாகா திரவியாம்சே தேவதாம்சே ச உபயுக்த சம்ஸ்காரார்த்தா தியாகாம்சே அதிருஷ்டார்த்தஸ்ச. அடுத்தாப்புல இன்னொரு உதாரணம். இந்த உதாரணம் எதற்காக காமிக்கிறா அப்படின்னு கேட்டா, ஒரு அம்சத்துல திருஷ்டார்த்தமாகவும் ஒரு அம்சத்துல அதிருஷ்டார்த்தமாகவும் இருக்கு. போன உதாரணமே அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் அது ஆஸ்ரயி கர்மா, அதாவது உபயுக்த உபயோக்ஷமான சம்ஸ்காரங்கிற அந்த விஷயத்துக்கு உதாரணமாக காட்டினதுனால இப்போ வேற ஒரு உதாரணத்தை திருஷ்டார்த்த அதிருஷ்டார்த்தத்துக்காக காமிக்கிறார். அந்த இடம் என்னது அப்படின்னு சொன்னா ஸ்விஷ்டகிருத்யாகா. இந்த ஸ்விஷ்டகிருத்யாகா அப்படிங்கறத நம்ம ஸ்மார்த்தத்திலே பார்த்திருப்போம். ஒரு பிரதான கர்மாவை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த திரவியத்தை வச்சுட்டே நாம பண்ணக்கூடிய யாகா தான் ஸ்விஷ்டகிருத் யாகா. சரி, இந்த அதே அந்த திரவியம் மட்டும் இல்லை, அந்த தேவதையும் தான் அங்க குறிப்பிடுவோம். உபயுக்த தேவதாவை தான் அங்க நிர்தேசமும் பண்ணுவோம். அப்ப என்ன ஆறுது? ஸ்விஷ்டகிருத் யாகா திரவியாம்சே தேவதாம்சேச்ச உபயுக்த சம்ஸ்காரார்த்தா. அதாவது இந்த ஸ்விஷ்டகிருத் யாகம் பண்றதுக்கு முன்னாடி எந்த கர்மாவை பண்ணினோமோ அந்த கர்மாவில எது திரவியமோ எது தேவதையோ அதுதான் ஸ்விஷ்டகிருத் யாகத்திலையும் திரவியம் தேவதமா இருக்கு, தேவதையாவும் இருக்கு. அப்ப என்ன அடுத்து? இந்த ஸ்விஷ்டகிருத் யாகா உபயுக்த திரவிய தேவதா சம்ஸ்காரமா இருக்கு. அதுலயும் எந்த அம்சத்துல? யாகா யாகான்னு சொல்லிட்டோம்னா மொத்த அம்சத்தையும் இல்லை, யாகா அப்படிங்கிறதான பதார்த்தத்துல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தேவதா உத்தேசாம்சத்தை வச்சுட்டு இங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா தியாகாம்சா அதிருஷ்டார்த்தம். இந்த தேவதோத்தேசாம்சாவை வச்சுட்டு பார்த்தால் இந்த தேவதோத்தேசா அப்படிங்கிற அந்த அம்சம் உபயுக்தமான திரவியத்திற்கும் உபயுக்தமான தேவதாவுக்கும் சம்ஸ்காரமாக இருக்கிறது. ஸ்விஷ்டகிருத் யாகா திரவியாம்சே தேவதாம்சே ச உபயுக்த சம்ஸ்காரார்த்தா தியாகாம்சே அதிருஷ்டார்த்தஸ்ச. இன்னொரு ஒரு உதாரணம், சூக்தவாக்க சாதனம் பிரகரணமபி ததைவ. சூக்தவாக்க சாதனம் பிரகரணம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த
தர்பையினுடைய ஒரு முஷ்டியை வச்சுட்டு இருப்போம். அதுல நம்ம இந்த பாத்திரங்கள் இந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதாக சில வஸ்துக்களை வச்சுட்டு இருப்போம். அது அந்த பிரயோஜனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூக்த வாக்கேன பிரஸ்தரம் பிரஹரத்தின்னு இருக்கு. இந்த சூக்த வாக்குங்கிறது ஒரு மந்திரம். அதை வச்சுண்டு இந்த பிரஸ்தரத்தை தர்ப முஷ்டியை நம்ம பிரஹரணம் அப்படிங்கிறது அக்னியை காட்டுறது இப்படி வச்சுட்டு இருக்கோம். இதுவும் கூட சூக்தவாக்க சாதனம் பிரஹரணம் அப்படி சூக்தவாக்கேன பிரஹரதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிரஹரணம் அப்படிங்கிறது கூட உபயுக்த சம்ஸ்காரமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உத்தம பிரயாஜா யக்ஷ்யமான தேவதா சம்ஸ்காரத்வாத் ததம்சே உபயோக்ஷமான சம்ஸ்காரஹா இதராம்சே அதாவது தியாகாம்சே அதிருஷ்டார்த்தா. இந்த இடத்துல எப்படின்னு சொன்னா உத்தம பிரயாஜகான்னு சொன்னா கடைசி பிரயாஜா. சமிதோ யஜதி தனூனபாத்தை யஜதி இடோ யஜதி பரிஹிரி யஜதி ஸ்வாஹாகாரை யஜத்தின்னு கடைசியாக சொல்லப்பட்ட இந்த ஸ்வாஹாகாரை யஜதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பிரயாஜா, அதுதான் உத்தம பிரயாஜா, அந்திம பிரயாஜா. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இதன் பிறகு எந்த ஒரு கர்மாவை பண்ண போறோமோ, அதாவது தர்ஷபூர்ண மாச கர்மா, அந்த கர்மாவில இருக்கக்கூடியதான தேவதையை இது ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதாம். அதனால இது உபயோக்ஷமான தேவதா சம்ஸ்காரார்த்தமாக இருக்கு. உத்தம பிரயாஜா யக்ஷ்யமான தேவதா சம்ஸ்காரத்வாத் ததம்சே அதாவது தேவதோத்தேசாம்சே உபயோக்ஷமான சம்ஸ்காரா இதராம்சே அதாவது தியாகாம்சே அதிருஷ்டார்த்தா. ஒண்ணு. இன்னொரு உதாரணம் இதே மாதிரி ஹிருதயாதி ஹவிர்யாகாத் பூர்வம் கிரியமானஹ வசாஹோமஹ அபி வசாம்சே பிரதிபத்திஹி இதராம்சே அதிருஷ்டார்த்தா இத்தியாதி ஊஹ்யம். இந்த பசு யாகத்துல ஹிருதயாதி அங்கங்களை வச்சுட்டு கர்மா பண்றோம் இல்லையா, அந்த அங்கங்களை எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடியதான இந்த நீர் போல இருக்கக்கூடியதான ஒரு திரவியம் நீர் தான் அதுதான் வசான்னு பேர். அதை வச்சுட்டு ஒரு ஹோமஹா பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இந்த வசா ஹோமஹா இருக்கே, இது ஹோமஹா சம்ஸ்காரா. எதற்கு சம்ஸ்காரா அப்படின்னு கேட்டால், இந்த வசாங்கிற ஒரு பொருள் சொன்னோமே, நீர்க்க இருக்கக்கூடியதான பொருள், அது ஏற்கனவே உற்பத்தி ஆச்சு. அங்கங்கள் எடுக்கும் பொழுது அதுவும் தானா உற்பத்தியா இருக்கு. அந்த பதார்த்தத்துக்கு எப்படி இந்த லோகிதத்தினுடைய நிரசனம் பண்ணினால் அந்த நிரசனம் லோகிதத்துக்கு சம்ஸ்காரகான்னு சொன்னோமோ, அத போல இங்க வசா ஹோமஹா இருக்கே, அந்த ஹோமஹா வசாங்கிற திரவியத்தினுடைய பிரதிபத்தியா இருக்கு. ஹோமஹான்னு பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தியாகா பண்ணி ஆகணும். அந்த தியாகால தேவதோத்தேசகாங்கிற அந்த அம்சகாவும் ஹோமஹாங்கிற இந்த பிரக்ஷேப அம்சமும் உபயுக்தமான வசா திரவியத்துக்கு சம்ஸ்காரமா இருக்கு. அதே சமயம் தியாகாம்சா அதிருஷ்டார்த்தமா இருக்கு. ஹிருதயாதி ஹவிர்யாகாத் பூர்வம் கிரியமானஹா வசாஹோமஹா அபி வசாம்சே பிரதிபத்திஹி இதராம்சே அதாவது தியாகாம்சே அதிருஷ்டார்த்தா இத்தியாதி ஊஹ்யம். அந்தந்த இடத்துல நாம இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறதாக இந்த விசாரத்தை, அதாவது உபயுக்த சம்ஸ்காரம் உபயோக்ஷமான சம்ஸ்காரா அப்படிங்கிற விஷயத்தை முடிக்கிறார். இதுல ஒரு சின்ன மத பேதம் இருக்கு. என்ன மத பேதம் அப்படின்னு சொன்னா, கேச்சித்து உபயோக்ஷமான சம்ஸ்கார பின்ன சம்ஸ்கார கர்மத்துவம் பிரதிபத்தி கர்மத்துவம். அதாவது நாம முன்னாடி பிரதான பூர்வகால, பிரதான சமகாலீனா, பிரதானோத்தர காலீனா பிரதிபத்தி அப்படின்னு 3 விதமா பார்த்தோம். இவ்வளவு ஏன் பிரிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சதுரவத்தஞ்சுஹோதி அப்படிங்கிற இடத்துல சதுரவத்த திரவியமும் அந்த ஹோமஹாவும், அதாவது இந்த சதுரவத்த ஹோமத்தை தியாகம் பண்ற காலமும் ஹோமஹாவும் சமகாலமா இருக்கு.
அப்போ இது எப்படி உபயுக்த சம்ஸ்காரஹா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ நாம என்ன பண்ணினோம், பிரதான கர்மாவில இது உபயோகப்படுத்தப்படலைன்னாலும் அவதானத்துல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்பட்டு இருந்தா போதும், அவதானத்துல பயன்பட்டு இருந்தாலும் போதும்னு நாம விளக்கம் கொடுத்தோம். இப்படி சிரமப்பட்டு சொல்றதுக்கு பதிலா பிரதிபத்தி கர்மான்னா என்னது அப்படின்னு கேட்டால் உபயோக்ஷமான சம்ஸ்கார பின்ன சம்ஸ்காரகத்துவம் அப்படின்னு சொல்லிடலாமே. அதாவது உபயோக்ஷமான சம்ஸ்காரா எது இருக்கோ அதற்கு காட்டிலும் வேறானதாய் இருந்து கொண்டு அதே சமயத்துல ஒரு சம்ஸ்காரமா இருந்தால் அதுதான் உபயுக்த சம்ஸ்காரா சொல்லுவோம். அப்படி சொன்னா என்ன ஆயிடும், அது பிரதானத்துல உபயோகப்பட்டதா, மத்ததுல உபயோகப்பட்டதா, பிரதானத்துக்கு முன்னாடி உபயோகப்பட்டதா, இல்ல சமகாலத்துல உபயோகப்பட்டதா, இல்ல அதுக்கு அப்புறம் உபயோகப்பட்டதா, எதையுமே நம்ம விசாரம் பண்ண வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம பார்க்கணும், என்னது, அது உபயோக்ஷமான சம்ஸ்காரஹாவா இல்லாமல் இருக்கா. உபயோக்ஷ சம்ஸ்காரமாக இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்துல அது ஒரு சம்ஸ்காரமாகவும் இருக்கணும். இருந்தால் அது உபயுக்த சம்ஸ்காரா இப்படி சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் இந்த லட்சணத்தை, அதாவது உபயுக்த சம்ஸ்கார லட்சணத்தை இப்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறா. கேச்சித்து உபயோக்ஷமான சம்ஸ்கார பின்ன சம்ஸ்கார கர்மத்துவம் பிரதிபத்தி கர்மத்துவம். அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுது, சதுரவத்த திரவியஸ்ய ஹோமேன பஸ்மீபூதஸ்ய ஹோமே உபயோக்ஷமானத்வா பாவாத் தத்பின்னத்வம் ஹோமே அஸ்தி இதி லக்ஷண சங்கதிஹி இத்யாஹுஹு. இந்த சதுர்வத்த திரவியஸ்ய யஹா ஹோமஹா, இந்த ஹோமஹா தானே சம்ஸ்காரஹான்னு சொன்னோம். இந்த சதுர்வத்த திரவியமானது முன்னாடி உபயோகப்படல, இதுக்கப்புறம் உபயோகப்பட போறதும் இல்லை. அப்போ எப்படி இது உபயுக்த சம்ஸ்காரஹான்னு கேள்வி கேட்டோம். சரி, இது எப்படியும் மேற்கொண்டு உபயோகப்படக்கூடிய திரவியமா இல்லை. சதுரவத்தம் பண்ணி ஹோமத்துல பிரக்ஷேபகா பண்ணியாச்சுன்னா, அக்னியில ஹோமஹா பண்ணியாச்சுன்னு சொன்னா அந்த பஸ்மம் ஆயிடுறது. அதாவது மேற்கொண்டு அதற்கு உபயோகா இல்லை, உபயோக்ஷமான திரவியமா இல்லை சதுரவத்த திரவியம். அப்போ இது உபயோக்ஷமான திரவியம் இல்லைன்னு தெரிகிறது. அப்போ உபயோக்ஷமான சம்ஸ்காரமாக ஹோமஹா இல்லை, அதே சமயத்துல சம்ஸ்காரமாகவும் இருக்கு. அதனால இது பிரதிபத்தி கர்மான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கேச்சித்து அப்படிங்கிறவர்கள் எப்படி சொன்னாங்க, உபயோக்ஷமான சம்ஸ்கார பின்ன சம்ஸ்காரமா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா அது இங்க இருக்கு. சதுரவத்தன் ஜுஹோதிங்கிற இடத்துல ஹோமஹா சதுரவத்த திரவியச சம்ஸ்காரா. அந்த சதுரவத்த திரவியம் உபயோக்ஷமானமா இல்லை, அப்படி இல்லாமல் இருந்தாலே போதும் இந்த ஹோமத்திற்கு, சதுரவத்த ஹோமத்திற்கு உபயுக்த சம்ஸ்காரகத்துவம் வந்துடும் அப்படின்னு இப்படி இந்த லட்சணத்தை பண்ணி கொடுத்தான். ரெண்டுமே சரியாதான் இருக்கு, ரெண்டுமே நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரி, இதுக்கப்புறம் வேற விதமாக அர்த்த குணகர்மணோ பிராதான்ய விசாரஹான்னு ஆரம்பிக்கிறார். அத்ராயம் விசேஷா அர்த்த கர்மணி திரவியாபேட்சையா கர்மணः பிராதான்யம். கர்மணி திரவியஸ்ய குணத்துவம். நம்ம அர்த்த கர்மா அப்படின்னு எதை சொன்னோம் அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி போன்ற கர்மாக்கள், தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா போன்ற கர்மாக்களை தான் நாம அர்த்த கர்மா அப்படின்னு சொன்னோம். இந்த அர்த்த கர்மாவில கர்மாவுக்கு பிராதான்யம், குணத்துக்கு அதாவது திரவியத்துக்கு அப்பிராதான்யம், குணத்துவம் வந்துடும். எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அர்த்த கர்மணி திரவியாபேட்சையா, திரவியத்தை காட்டிலும் கர்மணஹா பிராதான்யம், கர்மணி திரவியஸ்ய குணத்வாத். யதா அக்னிஹோத்ராதோ திரவியாதேஹே குணத்துவம் தத்னாஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்தா தெரியும், அக்னிஹோத்திர ஹோமஹா தான் பிரதானமா இருக்கும், தத்யாதி குணங்கள் அங்க அப்பிரதானமாக இருக்கும். யதா அக்னிஹோத்ராதோ திரவியாதேஹே குணத்துவம். அப்போ அர்த்த கர்மாவில கர்ம பிரதானம், திரவியம் அங்கம். இதற்கு அப்படியே விபரீதமாக இருக்கும். குணகர்மணி திரவியஸ்ய பிராதான்யம் திரவியேச்ச கர்மணஹ குணத்துவம். நல்லா கவனிச்சா தெரியும், குணகர்மணி திரவியஸ்ய பிராதான்யம்
द्रव्ये च कर्मणः गुणत्वं यथा व्रीहीन प्रोक्षति व्रीहीन அவஹந்தி இந்த இடங்கள்லாம் பார்த்தா தெரியும் திரவியம் பிரதானம் புரோக்ஷண கர்ம குணமா இருக்கும். அதாவது புரோக்ஷணேன விரீஹீன் சம்ஸ்குர்யாத் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல சாத்தியம் எது அப்படின்னு கேட்டால் விரீஹி திரவியம், புரோக்ஷணம் அதற்கு அங்கமாக இருக்கு. விரீஹீன் புரோக்ஷதி விரீஹீன் அவஹந்தி இத்தியாதோ த்விதீயா. இது எப்படி நமக்கு தெரிகிறது திரவியம் பிரதானம் புரோக்ஷணம் அங்கம் அப்படின்னு? த்விதீயா விபக்தியை வச்சுன்னு தெரிகிறது. ஏன்னா த்விதீயா விபக்தி எதை சொல்றது? சாத்தியத்தை சொல்கிறது. அப்போ சாத்தியம் எதுவோ அதுதானே பிரதானம். விரீஹீன் புரோக்ஷதி அப்படிங்கிறது த்விதீயா விபக்தியானது விரீஹிகதம் கர்மத்துவம் சாத்தியத்துவம் போதயதி. அப்போ விரீஹிதான் இங்க பிரதானம் அப்படிங்கிறது தெரிகிறது. அவஹந்தி விரீஹீன் அவஹந்தி இத்தியாதோ த்விதீயா விரீஹீனா கிரியா சாத்தியத்துவ பிரதீதேஹ கிரியாயாஹ சாத்தியம் கிம் விரீஹி இதி பிரதீதேஹ. அதனால என்ன தெரிகிறது? கிரியாபேக்ஷயா கிரியாவை காட்டிலும் திரவியஸ்ய விரீஹ்யாதி திரவியஸ்ய பிராதான்யம் அவகம்யதே. புரோக்ஷணாதி கிரியாயாக புரோக்ஷணம் முதலிய அவஹனனம் முதலிய கிரியைகளுக்கு ததபேக்ஷயா விரீஹி திரவியாபேக்ஷயா குணத்துவம் அப்ராதான்யம் ஞாயதே போத்தியதே. சரி, இப்போ நம்ம இத சொல்லும் பொழுது விரீஹின் புரோக்ஷதி அப்படிங்கிற இடத்துல விரீஹியானது சாத்தியம் அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த சாத்தியமானது எத்தனை வகையா இருக்கு அப்படிங்கிறது பிரசங்கமா இங்க நிரூபிக்கிறா. புனரபி குணகர்ம சதுர்விதம். இப்படி விரீஹின் புரோக்ஷதி விரீஹின் அவஹந்தி இந்த எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா கிரியையானது குணமாகவும் திரவியமானது பிரதானமாகவும் இருக்கு. ஆனா அங்கங்க ஒரு வித்தியாசம் இருக்கு, பார்த்தா தெரியும். விரீஹின் அவஹந்திங்கிற இடத்துல அவஹனத்தினால விரீஹியானது மாற்றத்தை அடைகிறது, தோல் உறிஞ்சு தண்டுலமா ஆறுது. ஆனா விரீஹின் புரோக்ஷதி அப்படிங்கிறத புரோக்ஷணத்தினால எந்த ஒரு மாற்றமும் நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்போ ரெண்டு இடத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா புரோக்ஷணத்துக்கு சாத்தியம் விரீஹிதான், அவஹரணத்துக்கு சாத்தியமும் விரீஹிதான். ஆனால் ரெண்டு இடத்துலயும் சாத்தியம் சாத்தியம்னு விவகாரம் பண்ணினாலும் அந்த மாற்றம் நமக்கு நல்லாவே தெரிகிறது. அவஹரணத்தினால எந்த ஒரு மாற்றம் ஏற்படுறதோ விரீஹியில, அந்த ஒரு மாற்றம் புரோக்ஷணத்தினால ஏற்படல. ஆனா ரெண்டு இடத்துல நம்ம சாத்தியம் சாத்தியம் இப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சாத்தியம் அப்படிங்கிறதே 4 வகையா நாம வச்சுட்டு இருக்கோம். எப்படி? புனரபி குணகர்ம சதுர்விதம். இங்க இந்த கிரந்தத்துல என்ன பண்றான்னா, அந்த சாத்தியத்தினுடைய 4 விதங்கள் சொல்லாத அந்த 4 வகையான சாத்தியத்தை 4 விதமான சாத்தியத்தை ஏற்படுத்துகின்ற கர்மாக்கள் இருக்கு, அவைகள்ல இருக்கக்கூடியதான அந்த பிரிவுகளை இங்க சொல்லி கொடுக்கிறார். எப்படி? உற்பத்தி ஆப்தி விகிருதி சம்ஸ்கிருதி பேதாத். அதாவது சில கர்மாக்கள் சில கிரியைகள் நமக்கு சாத்தியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் புதுசாகவே. சில கர்மாக்கள் ஏற்கனவே ரெடியாக தயாராக இருக்கக்கூடியதான சாத்தியத்துக்கு நம்மளுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஸ்வர்கா இருக்கு சாத்தியம், அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா. இப்போ இந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா அப்படிங்கிறது சாதனம். எதற்குன்னு கேட்டால் சாத்தியமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு. இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அக்னிஹோத்திர ஹோமஹா புதுசா சொர்க்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறதா, அல்லது ஏற்கனவே தயாராக இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்திற்கும் இந்த கர்த்தாவுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறதா அப்படின்னு கேட்டா, இங்க உற்பத்தி பண்ணி கொடுக்கல, ஆப்தி அதாவது ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது. அப்போ இங்க சாத்தியம் எந்த மாதிரியான சாத்தியம்? ஆப்தி சாத்தியம். சில இடத்துல உற்பத்தி எப்படின்னு கேட்டா, குயவன் மண்ணினால குடத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அவன் புதுசாதான் செய்யறான். அப்போ அந்த மண்ணு சாதனம், அந்த கடகா சாத்தியம்னா எந்த மாதிரியான சாத்தியம்? உற்பத்தி ரூபமான சாத்தியம் இல்லையா? அப்போ
ரெண்டு இடத்துலயும் நம்ம சொர்க்கத்திலயும் சாத்தியம் தான் விவகாரம் பண்றோம், கடத்திலையும் சாத்தியம் தான் விவகாரம் பண்றோம். ஆனா ஒரு இடத்துல உற்பத்தி, இன்னொரு இடத்துல ஆப்தி. ஆப்தின்னா ஒரு ஏற்கனவே தயாராக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தோடு நமக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துதல். இதைத்தான் பண்றது அக்னிஹோத்திர ஹோமம். புதுசா சொர்க்கத்தை உண்டாக்கல. அப்போ இது ஆப்தின்னு தெரியறது. மூணாவது விக்ருதி. ஏற்கனவே ஒரு மாதிரியா இருந்தது, இந்த ஒரு கிரியாவை பண்ணினால் அதுல இன்னொரு ஒரு மாற்றம் ஏற்படுறது. எப்படி இந்த அவகரணம் நம்ம பார்க்கிறோம். அவகரணம் பண்ணினா என்ன ஆறுது? விரீஹி தானே சாத்தியம்னு சொல்றோம். விரீஹின்னு அவஹந்தின்னு த்விதியா பக்தி வச்சு சொல்றோம். அப்போ அவகரணம் விரீஹிக்கு சாதனம்னு தெரியறது. இது ஒரு குணகர்மான்னு தெரியறது. அவகரணம் என்ன வந்தது அங்க அப்படின்னு கேட்டா ஒரு மாற்றம் வந்தது, விக்ருதி வந்தது. முன்னாடி ஒரு மாதிரியா இருந்தது தோலோட சேர்ந்து, அவகரணம் பண்ணினதுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்வரூபம் மாறிடுது. அப்போ இங்க விகாரகா ஏற்பட்டது. விகாரம் ஏற்படுறது இல்லையா, இது ஒரு சாத்தியம், மூன்றாவது வகையா. அடுத்தது சம்ஸ்கிருதி, சம்ஸ்காரகா, இதுவும் ஒரு சாத்தியம் தான். விரீஹின் புரோக்ஷதி அப்படின்னு சொல்றோமே, புரோக்ஷனம் பண்ணினதுனால அதுல என்ன, இப்போ விரீஹின் புரோக்ஷதிங்கிறத விரீஹின்னு த்விதியா பக்தி தெரியறது. அந்த த்விதியா பக்தியினால விரீஹிதான் சாத்தியம்னு தெரியறது. புரோக்ஷனம் அந்த சாத்தியத்தை ஏற்படுத்துகின்ற சாதனம்னு தெரியறது. ஆனா என்ன சாத்தியம் வந்ததுங்க? புரோக்ஷனம் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே மாதிரிதானே இப்பயும் இருக்கு விரீஹி அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இந்த புரோக்ஷணத்தினால அந்த விரீஹிகள்ல ஒரு சம்ஸ்காரா ஏற்பட்டது. அந்த சம்ஸ்காரத்தை நம்ம இந்திரியத்தினால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அதிருஷ்ட ரூபமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரா. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் புரோக்ஷனம் பண்ணினா சுத்தமாயிட்டான், புண்ணியாக வாசனம் பண்ணா சுத்தமாயிட்டான். எப்படி தெரியும் அது? அது ஸ்ருதியினாலேயோ ஸ்மிருதியினாலோ சொல்லப்பட்டதுனால அப்படி ஏற்படுறதுன்னு நமக்கு பிரமாணம் தெரிகிறது. அது எப்படி ஏற்பட்டது? அதற்கு நமக்கு இந்த இந்திரியங்கள் பிரமாணம் ஆகாது, ஸ்ருதி தான் பிரமாணம். அத போல இங்கேயும் விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல புரோக்ஷணத்தினால விரீஹியில எந்த மாதிரியான ஒரு சாத்தியம், விரீஹி எப்படி ஒரு சாத்தியம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் சம்ஸ்காரம் செய்யப்பட்டதாக அது சாத்தியம். இப்படி 4 வகையான சாத்தியங்கள் இருக்கு. அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கான். உற்பத்தி, ஆப்தி, விக்ருதி, சம்ஸ்கிருதி பேதாத். ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் காமிக்க போறா. தத்ர உற்பத்தி சம்ஸ்காரஹ யதா அக்னீன் ஆததீத இதி மந்திர விசேஷைஹ சம்பாரேஷு நிதாபிதா அபி ஆஹவனீயாதயः உற்பத்யந்தே இதி ஆஹவனீயாதி உற்பத்தி ஹேதுபூத சம்ஸ்கார ஜனகத்வாத் ஆதானஸ்ய உற்பத்தி சம்ஸ்காரத்துவம். அக்ஞாதானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆதானம் பண்ணினால் அதுல அக்னியானது சித்திக்கிறது. எப்படி? ஆதானம்னா என்னது? மந்திரபூர்வகமா எடுத்து வைத்தல். அதுல சில அங்கங்கள்லாம் உண்டு. இதை பண்ணினா எப்படி அக்னி வந்தது? நம்ம வீட்டுல சாதாரணமா அடுப்புல இருந்து வச்சா வரது இல்லையே, இதுக்கு மட்டும் நம்ம எப்படி ஒத்துக்கிறோம்? அந்த அக்னியில என்ன வித்தியாசம் வந்தது? வீட்டுல எடுத்து வைக்கிற அக்னியும் ஒரே மாதிரிதான் இருக்கு, இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு கேட்டா அது நம்மளால இந்திரியங்களால கிரகிச்சுக்க முடியாது. ஏன்னா மந்திரபூர்வகமாக ஆதானம் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது அங்க அக்னியானது அந்த குறிப்பிடப்பட்ட ஸ்ரௌத கர்மாக்களுக்கு உகந்ததான ஆகவனிய அக்னியோ மற்ற அக்னியோ அந்த வகையில உற்பத்தி ஆறுது. இங்க புதுசாதான் உற்பத்தி ஆறுது. எப்படி மண்ணினால குயவன் செய்யும் பொழுது பானை புதுசா உண்டாச்சோ அத போல இங்க அந்த ஸ்ரௌத கர்மாக்களுக்கு உகந்ததான அக்னியானது ஆதானத்தினால புதுசா உற்பத்தியாச்சு. அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறா. அக்னீன் ஆததீதா அப்படிங்கிற வாக்கியம் தான் அக்னி ஆதானத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். இது மந்திர விசேஷைஹி, சில குறிப்பிட்ட மந்திரங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு பிரயோகத்துல. அந்த மந்திரங்களால் அந்த அக்னியானது எங்கே? சம்பாரேஷு நிதாபிதா, குறிப்பிட்ட அந்த பாத்திரங்கள், சம்பாரம்னா தேவையான வஸ்துக்கள், அந்த இடத்துல, அதாவது அக்னி அந்த கர்மாவுக்கு தேவையான பதார்த்தங்கள் எல்லாம் எங்க வைக்கணும்னு இருக்கோ அந்த குறிப்பிட்ட இடத்துல சம்பாரேஷு நிதாபிதா அப்படி ஆகவனீயாதயா உற்பத்தியந்தே, அந்த ஆதானத்திலிருந்து ஆகவனீயம் முதலியதான அக்னிகள் உற்பத்தி ஆகின்றன புதுசாகவே. இது ஆகவனீயாதி உற்பத்தி ஹேதுபூத, ஆகவனீயம் முதலிய அக்னிகள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய
சம்ஸ்காரம் எதுவோ அதை உண்டு பண்ணுவதினால் சம்ஸ்கார ஜனகத்வாத், சம்ஸ்கார ஜனகம் என்னது ஆதானம், அப்படி சம்ஸ்கார ஜனகமாக இருப்பதினால் ஆதானஸ்ய உற்பத்தி சம்ஸ்காரத்துவம் அஸ்தி, உற்பத்தி சம்ஸ்காரத்துக்கு இதுதான் உதாரணம். அடுத்தது ஆப்தி சம்ஸ்காரஹ யதா ஸ்வாத்யாயஹ அத்யேதவ்யஹ இதி, அத்தியனமானது சுவாத்தியாய உத்தேசேன விதியதே, அதாவது சுவாத்தியாயனது ஸ்வபரம்பராகத சாகா, யஜுர்வேதா இருந்தால் அதுல கிருஷ்ண யஜுர்வேதா, சுக்ல யஜுர்வேதா, சாமவேதா, இப்படின்னு அந்தந்த வேதத்துல அந்தந்த சாகை பரம்பரையா எது வந்திருக்கும் அந்த சாகையை உத்தேசிச்சு அத்தியனம் விதியதே, வேதாத்தியனம் விதியதே. சரி, இப்போ இந்த அத்தியனம் சம்ஸ்காரா, எதற்கு சம்ஸ்காரா? சுவாத்தியாயத்திற்கு. அது எப்படி இந்த அத்தியனம் பண்ணா அந்த வேதத்துக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உண்டாச்சு அப்படி இல்லை. ஆப்தி, நாம அத்தியனத்தினால அந்த வேதத்தை அடையிறோம், அதாவது நாம அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்ப என்ன அடுத்து, ஏற்கனவே ஒரு சாக்கா ரெடியா தான் இருக்கு. அத்தியனம் என்கின்றதான ஒரு கர்மாவினால நமக்கும் அந்த குறிப்பிட்ட சாக்கைக்கும் ஒரு சம்பந்தா ஏற்படுறது. இது ஆப்தி. இது புதுசா உருவாக்கல வேதத்தை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வேதத்துல நாம போய் தெரிஞ்சுக்கிறோம், நமக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தா ஏற்படுறது. அத்தியனேன ஸ்வாத்தியாயः ஆப்யதே இதி ஆப்தி சம்ஸ்காரோயம். அயம் அயம்னா இந்த அத்தியன விசேஷः யः अस्ति अध्येतव्यः इति वाक्येन विहितः सः अध्ययन विशेषः अध्ययनं तत् संस्कारः. कीदृशः संस्कारः? उत्पत्तिया இல்ல, ஆப்தி संस्कारः. அடுத்தது विकृतिः यथा व्रीहीन् अवहन्ति इति व्रीहिगत वैतुष्य रूप विकृति जनकत्वात् அவஹரணம் விகிருதி சம்ஸ்காரஹா. விரீஹி முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது, மேல அந்த அது என்ன சொல்லுவோம், உமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட தோலோட சேர்ந்து இருந்தது. இந்த அவஹரணம் பண்றதுனால அதுல என்ன ஆச்சுன்னா ஒரு மாற்றம், விகாரஹா ஏற்பட்டது, ஸ்வரூபத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதுதான் விகிருதி சம்ஸ்காரஹா. व्रीहीन अवहन्ति इति व्रीहिगत वैतुष्य रूप विकृति जनकत्वा. वैतुष्यம்னா தோல் நீக்குதல், விதுஷீகரணம். அந்த விதுஷீ ரூப விகிருதி ஜனகத்வாத் அவஹரணம் விகிருதி சம்ஸ்காரः. அடுத்தது நான்காவது संस्कृतिर् यथा व्रीहीन् प्रोक्षति इति अत्र प्रोक्षणस्य व्रीहिगत அதிசய ரூப சம்ஸ்கிருதி ஜனகத்வாத். அதிசயம்னா இங்க அதிருஷ்டம்னு அர்த்தம். व्रीहिல ஒரு சம்ஸ்காரத்தை, அதிருஷ்டத்தை ஏற்படுத்துவதனால இந்த புரோக்ஷணம் संस्कृति रूप गुणकर्मत्वम् अस्य प्रोक्षणस्य अस्ति. अत्र आधानम् अध्ययनञ्च स्वतन्त्रं गुणकर्म न तु क्रत्वङ्गम्. அதாவது கிரதுவுக்கு உபயோகப்படுகின்ற விரீஹிக்கு அங்கமாக விதிக்கப்பட்டது புரோக்ஷணம், அவஹரணம் அல்லது இது போல இருக்கக்கூடியதான குணங்கள். அப்போ இந்த புரோக்ஷணமோ அவஹரணமோ எங்க உபயோகப்படுறதுன்னா பரம்பரையா கிரதுவுக்கு உபயோகப்படுறது. கிரதுவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய திரவியத்தை உத்தேசிச்சு தானே இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப புரோக்ஷணம் பண்ணலைன்னா என்ன ஆயிடும், கிரதுவுல வைகுண்யம் வந்துடும், ஏன்னா அதற்குண்டான திரவியம் தானே. அப்போ இந்த புரோக்ஷணம் எதனுடைய அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் கிரத்வங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அத்தியனமோ ஆதானமோ அப்படி இல்லை. அத்தியனம் எதற்கு அங்கமா விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புருஷனுக்கு, அதாவது அந்தந்த கர்த்தாவுக்கு உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இது புருஷார்த்தமாக இருக்கு. அத்திர ஆதானம் அத்தியனஞ்ச ஸ்வதந்திரம் குணகர்ம நது கிரத்வங்கம் புரோக்ஷணாதிகம் சர்வம் கிரத்வங்கம் குணகர்ம இது தியேயம். சுதந்திரம் குணகர்ம நது கிரத்வங்கம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, கிரத்வங்கமாக இந்த இது இல்லை ஆதானமும் அத்தியனமும். ஆனால் புரோக்ஷணாதிகம் அப்படி இல்லை, சர்வம் கிரத்வங்கம். முன்னாடி சொன்னது போல கிரதுவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய திரவியத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதுனால இந்த அவஹரணமும் புரோக்ஷணமும் கிரத்வங்கமாக இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா.
सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे।